ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நாகூர் கடல் தர்காவில் தான் நிற்கிறோம். கடற்கரை கிட்ட ஒரு தர்கா இருக்கும் இல்லையா, போயிருப்பீங்க, எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் அவ்வளோக்கா இருக்காது. இப்போ பாருங்கள், இதில் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க நூற்றாண்டு நினைவு பூங்கான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இருக்கவே இருக்காது, சும்மா எம்டியாக தான் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்காகவே கடலில் குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் எல்லாமே இருந்துச்சு, சறுக்கல் எல்லாமே இருந்துச்சு. என்னோடய பையன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். சூப்பராக இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் அவனை கூட்டிகிட்டு வந்திருந்தப்போ அதெல்லாம் சும்மா தான் இருக்கும். கடலில் குளிச்சுட்டு ஒரு பள்ளிவாசலில் கிளம்பி வந்துடுவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கடலுக்கு குளிச்சுட்டு வந்து இதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். இப்போ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு தான் போகணும்னு சொல்லி என் பசங்க எல்லாம் இது பண்ணனால எவ்வளோ ஜாலியாக என்னுடைய பையன் ஓடுறான் பாருங்கள். கடலை பார்க்கவும் குதிரையெல்லாம் நின்றுச்சு, ஆனால் யாருமே சவாரி பயந்துட்டாங்க. இப்போ என்னுடைய அக்கா பொண்ணுங்க, தங்கச்சி பொண்ணுங்க, எல்லா பையனுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கடலை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சரி, கொஞ்சம் நேரம் விளையாட்டு, கொஞ்சம் நேரம் குளிக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் எங்கேயும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் வந்து குளிக்கலை, காலை மட்டும் நினச்சிக்கிட்டு நின்றேன். அதோட சரி எல்லாம் குளிச்சு இடிச்சு எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பெரிய தர்காவுக்கு போவோம். அடுத்த ட்ரிப் வந்து வேளாங்கண்ணிக்கு போவோம் அப்படின்னால பெரிய தர்காவுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நாங்கள் வந்து சரி உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப 2 வருஷமாச்சு வந்து நாகூருக்கு வந்து. இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள். பசங்க எல்லாருமே நாங்கள் வந்து எங்கள் அம்மா அந்த தர்காலேயே நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா உள்ளே வந்து ஜாமான் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜாமான், எல்லாமே கை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு ரேட் விட அதிகமாக இருக்கும். அதனால் நான் எந்த பசங்களையும் கூட்டிகிட்டு வரல. ஆனால் என்னுடைய பசங்க மட்டும் வரேன்னு அடம் முடிச்சு அந்த பையன் மட்டும் வந்தான். அதனால் அவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்ததுக்கு அவன் வந்து அது இதுன்னு சொல்லி கடைசியில் ஒரே ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து இந்த தர்காக்குள்ளே இருக்கிறத விட வெளியே நம்ம கடையில் ரோட்டுகளில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து விலை கம்மியாக இருந்துச்சு. அதாவது இப்போ 100 ரூபா அப்படின்ட்டா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா 70 ரூபா தான். அதனால நான் வந்து இங்கே எதுவுமே நான் வாங்கலை, வெளியவே நான் வாங்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து வேளாங்கண்ணியில் வந்து அடுத்த ட்ரிப் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதோட என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதோடைய விலை எவ்வளோன்னு கேட்டால் 180ன்னு சொன்னாங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.